கனடாவின் ஒன்ராரியோ மாகாணத்தின் வடமேற்கு பகுதியில் பரவி வரும் காட்டுத்தீயின் கடுமையான புகைமூட்டம் தெற்கு நோக்கி நகர்ந்ததன் காரணமாக டொரண்டோ மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகள் முற்றிலும் புகைக்காடாக மாறியுள்ளன. இதனால் சுற்றுச்சூழல் திணைக்களம் காற்றுத்தரம் மிகவும் மோசமடைந்துள்ளதாக அறிவித்துள்ளதுடன் செம்மஞ்சள் எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இன்று மதிய வேளையின் பின்னர் பலத்த இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்பதால் இந்த நச்சுப்புகை தற்காலிகமாக குறைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வாளர் ராப்கூன் தெரிவித்துள்ளார். இந்த நச்சுப்புகையினால் தலைவலி, கண் மற்றும் தொண்டை எரிச்சல், நெஞ்சுவலி போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், சிறுவர்கள் மற்றும் வெளிப்புறங்களில் வேலை செய்பவர்கள் அவசியமின்றி வீடுகளை விட்டு வெளியேறுவதை தவிர்க்குமாறும், அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இன்று அதிகபட்ச வெப்பநிலை 27°C காணப்படும் போதிலும் காற்றில் உள்ள ஈரப்பதம் காரணமாக அது 36°C வெப்பநிலையை போன்று மக்களை பாதிக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பிராம்ப்டன், ஓக்வில் மற்றும் டொரண்டோவின் பெரும்பாலான பகுதிகளில் காற்றுத்தர குறியீடு மிக அபாயகரமான 10+ என்ற நிலையை எட்டியுள்ளது. மனித முடியை விட மிக சிறிய நுரையீரலுக்குள் நேரடியாக செல்லக்கூடிய நச்சு துகள்களின் அளவு இன்று காலை பின்வருமாறு பதிவாகியுள்ளது. டொரண்டோ மாநகர முதல்வர் ஒலிவியா சவ் விடுத்துள்ள அறிவிப்பின்படி நகரின் வெளிப்புற நீச்சல் தடாகங்கள் அனைத்தும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதுடன் 10 கடற்கரை பகுதிகளில் உள்ள உயிர் காப்பாளர்களும் அங்கிருந்து விலக்கப்பட்டுள்ளனர்.